அவங்கள சுத்தி ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பாங்க அந்த ஊருக்குள்ள. அந்த மக்கள் வந்து அவங்கள கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. நான் வந்து ப்ரமோஷன் கொடுக்கல ரவுடிங்களுக்கு, ஆனா அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. கண்டிப்பா ரவுடிங்கிறது தவறுதான், நம்ம எப்போதுமே அதை வந்து மிகைப்படுத்த. அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது இல்லாம நிறைய கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. பெருசா ஒன்றும் தகராறு இல்லை, பெரிய காவல்துறை நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அவங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சிகள் ஏன் இங்க 1500 பேர் கொடுத்தாங்க, அதை அங்க கொடுத்துருக்காங்க, அதுலயும் அரசியல் தான் பண்றாங்க. ஆனா இங்க வந்து 1500 போலீஸ் எல்லாம் இருக்காது, 500 இருந்து 600 போலீஸ். 1000 வந்து ஒரு 6-7 ஜீப் பெரிய வேன், டெம்போ டிராவல் வேன்ல வந்திருந்தாங்க. நான் நேரில் சென்று பார்த்திருந்தேன், அதெல்லாம் இருந்தது. பட் இங்க மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு போலீஸ் எப்போதுமே அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நாளைக்கு இப்ப வந்து 10 போலீஸை போட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருந்ததுன்னா தெரியல, தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் விட்டுருச்சுன்னு கூட்டம். அதிகமான போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்பீங்க, கொடுக்கறதுனால ஏன் கொடுக்கலன்னு கேட்பீங்க. பட் எல்லாத்துலயும் அரசியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சில விஷயங்கள் போலீஸாருக்கு தெரியும், சில விஷயங்கள் அரசுக்கும் தெரியும். அதனால வந்து நாகேந்திரனுடைய மறைவு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொல்லணும்னா, எல்லா ரோடிகளும் வெட்டுப்பட்டு என்கவுண்டர்ல தான் இறந்துருக்காங்க. இயற்கை முறையிலேயே அவர் இறந்துட்டு இருக்காரு. அவங்க மனைவி வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அது போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் வரும்போது அது என்னன்றது தெரியும். பட் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்றதுல மாற்று கருத்து கிடையாது, அது நல்லாவே தெரியும். அவர் இறந்துருக்கிறாரு. இன்னைக்கு வட சென்னையில உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாதா இன்னைக்கு இல்ல அப்படின்றது, அடுத்த ஒருத்தர் உருவாகலான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவருடைய பசங்க 2 பேருமே வழக்கறிஞர்கள் தான். அப்பா பண்ணதை அவங்க பண்ணுவாங்களான்றது டவுட் தான். ஆனா அவர் மேல வழக்கு இருக்கு, அஸ்வத்தாமன் மேல வழக்கு இருக்கு, ஆம்ஸ்டாங் வழக்கு இருக்கு. அது அவர் எந்த மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு பொறுத்து அவருடைய நிலை, அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறலையான்றது தெரியும். ஆனா கொஞ்சம் ரவுடிகள் கொட்டங்கள் அடங்குறது வாய்ப்பு. ஏன்னா படி இனி வந்து ரவுடிசம் இல்லாத ஒரு குறைஞ்சிருச்சு. இப்ப நீங்க வேசர்பாடி எடுத்துக்கிட்டா நாகேந்திரனை தவிர்த்து வேற எந்த பேருமே நீங்க சொல்ல முடியாது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம சொல்லலாம், வேசர்பாடினா சேரான்லாம், வெள்ள ரவின்லாம், காது குத்து ரவின்னு சொல்லலாம், அம்பு முல்லை எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு. இப்ப இருந்தது ஒருத்தர் தான் ஃபெமிலியரா வெளியில தெரிஞ்ச ஒரு பெரிய ஆள் தான் இவரு தான். இப்ப இவருக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒன்னும் வட சென்னையில வேசர்பாடியில தாதாக்கள் இல்லை, இனியும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாருமே வந்து ஸ்டைல மாத்திட்டு போறாங்க. அங்க உள்ள சின்ன பசங்க எல்லாம் அங்க உள்ள ஒரு அமைப்பு மூலியமா ஃபுட்பால் விளையாடுறாங்க, செஸ் விளையாடுறாங்க, கேரம் விளையாடுறாங்க, டேபிள் டென்னிஸ். அங்க ஒரு அமைப்பு எஸ்சி ஸ்டேட்ஸ் ஒரு அமைப்பு வந்து நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பசங்களை படிக்க வைக்கிறாங்க, மோட்டிவேட் பண்றாங்க. அப்ப வட சென்னைன்னு ரவுடிசம் இப்ப நிறைய மாறிடுச்சு.